நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் கோட் நம்பர் 419. இதில் லாஸ்ட் டைம் கேட்டிருந்த கொஷின்ஸில் எந்த கொஷின்ஸ்லாம் ஈஸியாக ஷார்ட்கட்டில் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கொஷின் நம்பர் 27 பாருங்கள். விச் ஒன் இஸ் ஃபாலோயிங் கரெக்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் cos 5 theta? ரொம்ப சிம்பிள். நீங்கள் தீட்டாவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 5 theta 5 into 0 0, லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு cos 0 1 வரும். இதில் எது கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குதோ அந்த ரைட் ஹேண்ட் சைடில் தீட்டாவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 வரணும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 16 தீட்டாவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 16 + 20 + 5 1 வரலை. ஆப்ஷன் பி எடுத்துக்கோங்க. 16 - 6 + 6 இதுவும் 1 வரலை. இந்த சிடி ரெண்டுலையுமே நீங்கள் தீட்டாவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 16 - 20 + 5 21 - 20 1. சியும் டி ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகுது. இப்போ கரெக்டாக எப்படி சூஸ் பண்ணணும்னா இந்த ஆப்ஷன் சி தான் ஆட் பவர்ஸில் உங்களுக்கு பவரில் 5 பவரில் 3 பவரில் 1 அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணாலும் ரெண்டு ஆப்ஷன் கரெக்டாக போகிற மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு ட்ரிக் இருக்கும். ஸோ சீனு நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். த ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் டு த எலிப்ஸ் 4x² + 3y² is equal to 24 at the point √3, 2. ஸோ நம்ம டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் கேல்குலேட் பண்ண போகிறோம் எந்த பாயிண்டில்? √3, 2. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ண போகிற டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் இந்த புள்ளி வழியே செல்லும். அதாவது √3, 2 வழியே தான் போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு √3 ஒய்க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது அது கிவன் டேஞ்சன்ட் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். 4 ஆப்ஷன்ஸ்க்கு போங்க. எக்ஸுக்கு √3 ஒய்க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் சி எடுத்துக்கோங்க. 2 × √3 √3 3ன்னு வரும். ஸோ இது 6ன்னு வந்துடும். ப்ளஸ் 3 × ஒய் 3 × 2 6 6 + 6 12 எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ இதில் இருந்து நீங்கள் ஈஸியாக ஆப்ஷன் சின்னு சொல்லிடலாம். ஃபுல்லாக டைரக்ட் ப்ரொசீஜர்லாம் செஞ்சு நீங்கள் டேஞ்சனோட ஈக்குவேஷன் கேல்குலேட் பண்ண வேண்டாம். இந்த பாயிண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஈக்குவேஷன் நீங்கள் தேடினாலே ஆப்ஷன் சின்னு ஈஸியாக சொல்லிடலாம். கொஷின் நம்பர் 34. இது ஒரு ஜென்ரல் ரிசல்ட். இந்த ரிசல்ட் தெரியலனா கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். The radius of curvature at any point on the curve r⁴n is equal to a⁴n cos n theta is. நீங்கள் எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ கிவன் கர்வ் r is equal to a cos thetaன்னு வரும். இது என்னென்னா ஒரு சர்க்கிள். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் a/2. இப்போ எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எது எக்ஸாக்டாக a/2 வருதோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி எடுத்துக்கோங்க. எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வரும்? a/2. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். நம்பர் 51ல் நீங்கள் டைம் சேவ் பண்ணலாம். அவங்க grad 5 கேட்டிருக்காங்க. grad 5 அப்படிங்கிறது ∂5/∂x i vector + ∂5/∂y j vector + ∂5/∂z k vector. இதில் ∂5/∂x i vector மட்டுமே கேல்குலேட் பண்ணிவிட்டு ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணிடலாம்? கரெக்டாக சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா இவங்க 4 ஆப்ஷன்ஸ்லையும் அந்த i vector காம்பனன்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ காமனாக ஒரே வேல்யூ வர மாதிரி கொடுக்கல. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால ஜஸ்ட் ∂5/∂x i vector மட்டுமே கேல்குலேட் பண்ணாலே போதும். நீங்கள் கரெக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடலாம். ∂5/∂x i vector என்ன வரும்? x²க்கு 2x y³ z² இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். ஸோ 2x y³ z² i vector இதை மேட்ச் பண்ணுற ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ தான். ஸோ அடுத்து ∂5/∂y j vector ∂5/∂z k vector வர டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டாம். டைம் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். கொஷின் நம்பர் 54ல் grad 5 கேல்குலேட் பண்ணிவிட்டு அந்த வெக்டாருக்கு கேர்ள் எஃபெக்டார் கேல்குலேட் பண்ணணும்னு இந்த இடத்துல அவசியம் இல்லை. ஏன்னா இந்த grad 5 ஒரு வெல் நோன் இர்ரோட்டேஷனல் வெக்டார். எப்பொழுதுமே கிராடியன்ட் 5 ஒரு இர்ரோட்டேஷனல் வெக்டாராக வரும். அதுக்கு நம்ம டெல் கிராஸ் கேல்குலேட் பண்ணும்போது 0 வெக்டார் தான் வரும். இவங்க ஒரு கிராடியன்ட் 5 கிவன் எஃபெக்டாராக கொடுத்துருக்குறாங்க.
அப்போ அந்த டெல்5 என்றைக்குமே ஒரு இர்ரோட்டேஷனல் வெக்டாராக வரும். அதனால அந்த கிராட் ஃபைக்கு நீங்கள் கேர்ள் எஃபெக்டார் கால்குலேட் பண்ணும்போது 0. இதுக்கு அவங்க கொடுத்துருக்க ஸ்கேலார் x³ + y³ + z³ - 3xyzக்கு கிராடியன்ட் கால்குலேட் பண்ணி அப்படி வர எஃபெக்டாருக்கு கேர்ள் எஃபெக்டார் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு வெல் நோன் ரிசல்ட் தான். கிராடியன்ட் ஃபை என்றைக்குமே ஒரு இர்ரோட்டேஷனல் வெக்டார். Question number 62. Find the Laplace transform of e⁻2t cos square t. லைன் பை லைன்லாம் இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். டேட்டாவில் e⁻2t இருந்ததுன்னா அவுட்புட்டில், அதாவது இன்புட்டில் e⁻2t இருக்குதுன்னா அவுட்புட்டில் s-2 வரும். ஸோ ஆப்ஷன் சியை முதல்ல எலிமினேட் பண்ணிடுங்க. அண்ட் cos square tக்கு நீங்கள் 1 + cos 2t/2 இந்த ஸ்ட்ரக்சர் கூடயும் மேட்ச் ஆகுது. அண்ட் s-2ம் டேட்டாவில் இருக்குதுன்னா ஒரே ஆப்ஷன் பி தான். நீங்கள் லைன் பை லைன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஈஸியாக ஆப்ஷன் பின்னு சொல்லிவிட்டு அடுத்த கொஷினுக்கு போயிடலாம். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 1 × 1 ஃபேக்டோரியல் + 2 × 2 ஃபேக்டோரியல் + and so on sn கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் இருக்கிறது. s1னா 1 × 1 ஃபேக்டோரியல் முதல் டேர்மோட கூடுதல், ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் இருக்கிறது. ஸோ அவங்க sn என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆப்ஷன் சி எடுத்துக்கோங்க. 1 + 1 2 ஃபேக்டோரியல் -1 1 இது மேட்ச் ஆகுது. அண்டு பியும் டியும் வரமாட்டேங்குது. இப்போ எலிமினேட் பண்ணிடுங்க. ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேட்ச் ஆகுது. ஸோ 1 × 1 + 1 2 1 ஃபேக்டோரியல் /2. இப்போ ஏவா சியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? s2 கால்குலேட் பண்ணணும். s2னா முதல் 2 டேர்ம்ஸோட கூடுதல். முதல் 2 டேர்ம்ஸோட கூடுதல் என்ன வரும்? 1 × 1 ஃபேக்டோரியல் அது 1, 2 ஃபேக்டோரியல் ஒரு 2, 2 × 2 4, 4 + 1 5. இப்போ எண்ணுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 வருதான்னு பார்க்கணும். எண்ணுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 + 1 3, 3 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் 6, 6 - 1 5. இதே ஆப்ஷன் ஏக்கு போனீங்கன்னா எண்ணுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 2 + 1 3, 2 ஃபேக்டோரியல் /2 உங்களுக்கு 6ன்னு வருது. ஸோ ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியும் டியும் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து எண்ணுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்கள் சி கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். Question number 112. The expansion of cos 4θ is. ரொம்ப சிம்பிள். தீட்டாவுக்கு நான் π/2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ 4θ 2π cos 2πயோட வேல்யூ +1. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்கிட்ட இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய எந்த எக்ஸ்ப்ரெஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். நான் தீட்டாவுக்கு π/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆப்ஷன் சி எடுத்துக்கோங்க. sin π/2 1. ஸோ sin பவர் 4θனா sin π/2 the whole power 4. ஸோ sin square θ 1 தான் வரும். sin பவர் 4θ 1 தான் வரும். 8 - 8 + 1 எக்ஸாக்டாக ஆப்ஷன் சி தான் 1ன்னு வரும். வேறு எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு 1 வராது. நீங்கள் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. 8 + 8 + 1 17 வரும். ஆப்ஷன் பி எடுத்துக்கோங்க. 8 - 8 - 1. ஸோ உங்களுக்கு -1ன்னு வரும். ஆப்ஷன் டி எடுத்துக்கோங்க. 8 - 1 + 1 8ன்னு வரும். எக்ஸாக்டாக ஆப்ஷன் சி தான் மேட்ச் ஆகும். ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 176 ரொம்ப சிம்பிள். ஏ ஆஃப் டபிள்யூ கேட்குறாங்க. நீங்கள் எது வேனிஷ் பண்ணுதுன்னு பார்த்தாலே போதும். எந்த வெக்டார்ஸை இன்புட்டாக கொடுக்கும்போது அவுட்புட் 0 வருதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஆப்ஷன் சி எடுத்துக்கோங்க. எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2, இசட்க்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -14 + 2 + 12 0 வருது. அதே மாதிரி செகண்ட் வெக்டார் 0 4 - 1 இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு 0 + 4 - 4 0 வருது. எக்ஸாக்டாக ஆப்ஷன் சி மட்டும்தான் மேட்ச் ஆகும். ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எந்த வெக்டாரை இன்புட்டாக கொடுத்தா உங்களுக்கு அவுட்புட் 0 வருதுன்னு பார்த்து சூஸ் பண்ணிடலாம். 182 ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அவங்க ஒரு டெய்லர்ஸ் எக்ஸ்பான்ஷன் கேட்குறாங்க. at z is equal to -i. அப்போ கண்டிப்பாக z + iயில் எக்ஸ்ப்ரெஷன் வந்திருக்கும். நீங்கள் ஆப்ஷன்ஸை பாருங்கள். z + iயில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பி தான். கொஷினை ரீட் பண்ண உடனேயே ஆப்ஷன் பின்னு கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம்.